வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி நோட்டிஃபிகேஷன் இந்த ஆகஸ்ட்லேயே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது அடிப்படையாக வச்சு நம்மளுடைய குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக ஒரு ஸ்பெஷல் பேட்ச் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அதாவது ஆன்லைனில் லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸ் கொடுக்க போகிறோம். இதை தாண்டி பிடிஎஃப் மெட்டீரியல், பிடிஎஃப் டெஸ்ட் கொஷின்ஸ் வித் டிஸ்கஷன், இதெல்லாம் சேர்ந்த காம்போ வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளுடைய டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிசி ஓரியன்டாக என்னென்ன வீடியோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், மறக்காமல் பாருங்கள். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ், ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எப்படி நம்ம அணுகலாம், இப்போ வந்து வரலாறு பகுதியை நாம் எப்படி இந்த பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், அரசியலமைப்பு, நெக்ஸ்ட் வந்து புவியியல், ஜாகிரஃபி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, எக்கானமி, இப்படின்னு ஒவ்வொரு தலைப்புக்கும் நம்ம என்ன பண்ணுறீங்க தனித்தனி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடப்பு நிகழ்வுகள் மற்றும் ஸ்டாட்டிக் ஜிகே, அதாவது பார்த்தீங்கன்னா பொது அறிவு அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது நம்ம சிலபஸில். சரிங்களா? அந்த பகுதியிலேருந்து ஒரு 4 to 6 கொஸ்டின் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸை எப்படி படிக்கிறது, இதை தாண்டி ஸ்டாட்டிக் ஜிகேன்னு ஒரு ஏரியாவிலிருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ இதுக்குள்ள என்னென்ன தலைப்புகள் இது படிக்கிறது. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து அதில் வந்து 2 மார்க் கேட்டாலும் 6 மார்க் கேட்டாலுமே நமக்கு அது ஒரு மார்க் தான். சரிங்களா? ஸோ அப்போ எல்லா பகுதியுமே நம்ம படிக்கிறது மூலமாக தான் ஸ்டேட் ரேங்க் வாங்க முடியும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருங்க ஃபுல் மார்க் எடுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருங்க. 70 கொஷினுக்கு குறைஞ்ச ஒரு 68, 69, 67 இந்த மாதிரி ரேஞ்சில் மதிப்பெண்கள் எடுக்கணுங்கிற ஒரு ஃபுல் மோட்டிவில் படிங்க. அப்போனா தான் நம்ம டாப் ரேங்க் வாங்க முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபிசிக்கலில் மார்க் அழுத்துறீங்களோ அழுத்திருங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமில் எந்த அளவுக்கு மார்க் எடுக்கணுமோ எடுத்து முடிச்சிருங்க. அப்படின்னா தான் ஃபிசிக்கல் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ண முடியும். சரிங்களா? அப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடப்பு நிகழ்வுகள், என்னது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே. இங்கே பாருங்கள், நடப்பு நிகழ்வுகள், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே. சரிங்களா? இந்த ஏரியாவில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாகவே இது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த பிசி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஒரு எக்ஸாம் கேட்டிருக்காங்க, 2022 ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த ரெண்டு எக்ஸாம்லையுமே நடப்பு நிகழ்வுகள் ப்ளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே இந்த ஏரியாவிலிருந்து என்னென்ன தலைப்பில் இருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்குறது மூலமாக நம்ம அந்த ஓரியன்டாகவே நியூஸ் பேப்பர் எடுத்து படித்தோம்னா ஈஸியாக வந்து இந்த ஏரியாவில் மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? இப்போ 2023 பாருங்கள், இந்த விளையாட்டு, சரிங்களா, ஸ்போர்ட்ஸ்லேருந்து 3 கொஷின் கேட்டிருக்கேன். ஏன்னா பிசி எக்ஸாம் தானே, யூனிஃபார்ம் சர்வீஸ் கமிஷன் பேஸ்டு, அதனால் ஸ்போர்ட்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொஷின் கேட்பாங்க. ஸ்போர்ட்ஸ்லேருந்து மட்டும் 3 கொஷின் கேட்டிருக்காங்க, நல்லா கவனிச்சிக்கணும். சரிங்களா? ஸோ செஸ்ஸில் யார் வின் பண்ணது, ஈட்டி எறிதலில் யார் வின் பண்ணது, பால் பேட்மிண்டன், இந்த கிராண்ட்ஸ் எல்லாம் இப்படிலாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஓரியன்டான நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டான விஷயங்களை நீங்கள் அப்டேட்டாக இருக்கிறது மூலமாக எளிமையாக மதிப்பெண்கள் எடுத்துடலாம். ஸ்போர்ட்ஸு அது ஒரு விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனை அவங்க வந்து என்ன ஸ்போர்ட்ஸ் கூட தொடர்புடையவங்க. சரிங்களா? அவங்க ரன்னரா வின்னரா, எந்த இடத்துல அந்த ஸ்போர்ட்ஸு நடந்தது, எத்தனாவது ஆண்டு நடக்குது, சரிங்களா, அது எந்த நாடு வந்து எடுத்து நடத்துது, இப்படிங்கிறத ஒரு அடிப்படையான புரிதல் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 3 கொஸ்டின் வந்து இதில் ரைட்டாக இருக்கலாம். சர்வதேச உறவுகள், இன்டர்நேஷ்னல் அந்த ரிலேஷன். சரிங்களா? இப்போ வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உறவு இருக்குது, சரிங்களா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் என்ன பிரச்சனை, சரிங்களா, இப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொஞ்சம் நீங்கள் படிக்கிறது மூலமாக எளிமையாக என்ன பண்ணிடலாம், மதிப்பெண்கள் எடுத்துடலாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அதான் ஏதாவது ஒரு வர்த்தக ஒப்பந்தம் பண்ணிருப்பாங்க, ஒரு காலநிலை ஒப்பந்தம் பண்ணிருப்பாங்க, ஒரு விவசாயம் சம்மந்தமாக ஏதோ ஒரு ஒப்பந்தம் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் சம்மந்தமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தமிழக நடப்பு நிகழ்வுகள், அதிலிருந்து ஒரு கொஸ்டின். ஸோ தமிழ்நாடு ஓரியன்டாக, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓரியன்டாக அவங்களோட ஸ்கீம்ஸு, சரிங்களா, அந்த மாதிரி ஓரியன்டாக ஒரு கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸு, நம்மளுடைய பாதுகாப்பு இருக்கா இல்லையா, முப்படைகள் இருக்கா இல்லையா, என்னது இராணுவம், அதாவது பார்த்தா காலாட்படை, கப்பற்படை, விமானப்படை, இது 3 பேரும். சரிங்களா? அவங்களுடைய சாகசங்கள் என்னது, சரிங்களா, அது எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இப்போ வந்து ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒன்று பண்ணாங்க. சரிங்களா? அப்புறம் தீவிரவாதிகளை வந்து அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஃபுல்லாக போட்டு தள்ளுறதுக்கு என்ன பண்ணிருந்தாங்கன்னா அடுத்தடுத்த ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஆப்ரேஷன் என்ன, சரிங்களா, எந்த தேதியில் தொடங்கினாங்க, அதனுடைய அவுட்புட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது மூலமாக நீங்கள் ஒரு மதிப்பெண்கள் எடுக்கலாம். மொத்தம் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் ஸ்ட்ராட்டஜிக்கு ஓரியன்டாகவும் மொத்தம் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, மொத்தம் 6 கொஸ்டின் வந்து இந்த ஏரியாவிலிருந்து வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், முந்தைய ஆண்டு வினாக்கள்னு பார்க்கும்பொழுது பிசி 2022 அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திலிருந்து
2 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. என்னது? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து 2 கொஷின். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், விண்வெளி துறையிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு என்னது? நம்மளுடைய இஸ்ரோ, DRDO. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா L1 அனுப்புனாங்களா? புரியுதா? ஸோ ககன்யான் அனுப்ப போகிறாங்களா? சந்திராயன் அனுப்ப போகிறாங்களா? சமுத்திராயன் அனுப்ப போகிறாங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷன். சரிங்களா? ஸோ இது எந்த நோக்கத்துக்காக அனுப்ப போகிறாங்க, எந்த ஆண்டு அனுப்புனாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், விண்வெளித்துறை வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஸ்பேஸ் ஓரியன்டான விஷயங்கள். இப்போ நான் சொன்னல அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆளுமைகள். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்ட தலைமை நீதிபதி யார்? ஸோ தமிழ்நாட்டோடைய நீதிபதி யார்? சரிங்களா? ஸோ அப்போ வந்து காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் யார்? புரியுதுங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ், முக்கியமான ஆளுமைகள், அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதிலிருந்து ஒரு 4 கொஷின் கேட்டிருக்காங்க. 2023 6 கொஷின், 2022 வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஷின். ஸோ அப்போ ஒரு தோராயமாக ஒரு 4 to 6 கொஷின் வந்து ரிப்பீட்டடாகவே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிகள் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கிறது புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதில் வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முக்கிய ஆளுமைகள், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே ஒன்றும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேட்டிருக்கிற டாபிக் இதில் கேட்கல, இதில் கேட்டிருக்கிற டாபிக் இதில் கேட்கல. ஸோ அதேமாரி தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணிக்குவாங்க, இப்போ 2025 இது ரெண்டுலேயுமே கேட்காத டாப்பிக்லேருந்து கூட உங்களுக்கு கொஸ்டின் வரலாம் இல்லையா? இது ரெண்டுலேயும் மிக்ஸ் பண்ணி கூட உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். சரிங்களா? பேசிக்காக ஸ்போர்ட்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், படித்து தான் ஆகணுங்கிறது இந்த தலைப்பு மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்படி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ஏதாவது சிலபஸ் கொடுத்துருக்காங்களாண்ணா? கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த நடப்பு நிகழ்வுகளிலிருந்து பாருங்கள், நடப்பு நிகழ்வு மற்றும் பொது அறிவுன்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சமீப கால வளர்ச்சி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? பாருங்கள், இந்தியாவில் அரசியல் வளர்ச்சி, இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் கலை மற்றும் கலாச்சாரங்கள். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நடனங்கள். சரிங்களா? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நடனங்கள் இருக்கும். சரிங்களா? அதை பற்றி இது பண்ணுறது, விளையாட்டுகள் மற்றும் தடகள விளையாட்டுகள், தேசிய சர்வதேச விருதுகள், அவார்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பன்னாட்டு அமைப்புகள், UNO, யுனெஸ்கோ, யூனிசிஃபே, UNDP, WTO, பெயர் மற்றும் சுருக்கங்கள், DRDO, இஸ்ரோ, நாசான்னு கொடுத்துட்டு இதுக்கான அப்ரிவேஷன் என்ன சொல்லி கேட்பாங்க, யார் யார் முக்கியமான தலைவர்கள், யார் யார் என்னென்ன துறையை சார்ந்தவங்க, புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர்கள், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, இந்தியா மற்றும் அதன் அண்டை நாடுகள் மற்றும் இன்றைய கால இந்தியா. சரிங்களா? இந்தியாவுக்கு பக்கத்து நாடுகளுக்கு என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதான் பார்த்தா உலக அரசியல். சரிங்களா? ஸோ இப்படிங்கிறது இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் இருக்க போகுது, ஸ்ட்ராட்டஜிக்கு இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இதை நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னா, தினமணி நியூஸ் பேப்பர், தி ஹிந்து நியூஸ் பேப்பர் ஏதாவது ஒன்று படிக்கணும் அப்படின்னா நீங்கள் தினமணி மட்டும் படிங்க. சரிங்களா? என்னது? தினமணி நியூஸ் பேப்பர் மட்டும் படிங்க, அல்லது தி ஹிந்து, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாம் என்ன ஆகும் அதிலிருந்து முன்னாடி ஒரு 6 மாதம் வந்து குறைஞ்சபட்சம் படிச்சிருங்க. ஒன்றும் மனப்பாடலாம் பண்ண தேவையில்ல, டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கா? சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அப்போ டெய்லியும் நியூஸ் பேப்பர் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் படிங்க. எத்தனை? 1/2 மணி நேரம். முக்கியமான தலைப்பை மட்டும் அப்படி லைட்டாக பார்த்துட்டு வாங்க. முக்கியமான தலைப்பை மட்டும் பார்த்துட்டு, ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பாக இருந்தால் உள்ளார ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்கள். இப்படி படித்தாவே போதுமானது. இந்த பகுதியில் இருந்து எளிமை மதிப்பெண் எடுத்துடலாம். நல்லா கவனிச்சிக்கிங்க. ஒன்று தினமணி நியூஸ் பேப்பர் மட்டும் படிங்க, இல்லை தி ஹிந்து தமிழ் மட்டும் படிங்க. சரிங்களா? இல்லை நம்மளோட குருகுலம் ஐஏஎஸ் அகாடமியில் நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அந்த பிடிஎஃபாக தொகுத்து நம்ம என்ன பண்ணிட்டு நம்மளுடைய குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி வெப்சைட்டில் அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெய்லி குஸ் ப்ரோக்ராம் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து நடப்பு நிகழ்வுகள்னு பார்க்கும்பொழுது நம்ம என்னென்ன தலைப்பு ஓரியன்டாக படிக்கலாம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் நான். இங்கே பாருங்கள், நியூஸ் பேப்பரை எடுக்க போகிறீங்க. சார் நான் என்ன சார் படிக்கிறது, எந்த தலைப்பை நான் படிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்போ இந்த தலைப்பு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கி, இந்த தலைப்பு எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிங்க, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. நியூஸ் பேப்பர் எடுத்திங்கன்னா இந்தந்த தலைப்பில் ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னு சொல்லி தேடி படிக்கணும். அப்போ எப்படி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டிங்கன்னா சமீபத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டாக ஏதாவது ராக்கெட் விட்டுருக்காங்களா, இல்லை கடலுக்கடியில் ஆராய்ச்சி பண்ண போகிறாங்களா, ஸ்பேஸில் ஆராய்ச்சி பண்ண போகிறாங்களா, இப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் வளர்ச்சிகள், இந்திய அரசியலமைப்பு சம்மந்தமான ஏதாவது அந்த பார்லிமெண்ட்டு, சட்டசபை ஏதாவது ஆக்டு பில்லு ஏதாவது பாஸ் பண்ணுறீங்களா, அதோட முக்கியத்துவம் என்ன கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.
நெக்ஸ்ட் பாருங்கள், புதிய தொழில் வளர்ச்சி, போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு. சரிங்களா? இண்டஸ்ட்ரியஸ், ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து எந்த நாட்டு கூட தொழில்துறை ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க, என்ன கம்பெனி புதுசாக அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனால் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து வரலாற்று நிகழ்வுகள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2025 பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இப்போ சம்பரான் சத்தியாகிரகம் நடந்திருக்கும், அதனோட தேதி வந்து இப்போ வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன் நான். ஸோ முக்கியமான நிகழ்வுகள் வந்து அந்த வரலாற்று நிகழ்வுகள் நடந்திருக்கும், அந்த தேதி வந்து இப்போ வந்து ஞாபகப்படுத்துவாங்க. 2025 இந்த தேதியில் தான் அப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துவாங்க. அதான் வரலாற்று நிகழ்வுகள். இந்திய நுண்கலைகள் அப்படிங்கும்பொழுது இந்தியாவில் உள்ள ஆர்கிடெக்சர். சரிங்களா? ஸோ அப்போ புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க, இல்லை ஏற்கனவே கண்டுபிடிச்சதை வந்து பார்த்தீங்கன்னா 100வது ஆண்டு விழா, 1000வது ஆண்டு விழா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுக்கு 1000வது ஆண்டு விழா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, இப்போ வந்து பார்த்தா கொண்டாடி இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நடனம், நாடகம் மற்றும் திரைப்படம். முக்கியமாக ஃபிலிம்ஃபேர் அவார்டு, தேசிய விருது, என்னென்ன படம் வாங்கினுச்சு, அதில் சிறந்த நடிகர் யார், சரிங்களா, சிறந்த அந்த கதாபாத்திரம் யார், சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த இயக்குனர் யாருன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க ஒரு அவார்டு வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஓவியம். சரிங்களா? பழங்கால ஓவியங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்களா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. முக்கிய இலக்கியம் சம்மந்தப்பட்ட வேலைகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம்ன்றது லிட்ரேச்சர். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் ஓரியன்டான ஏதாவது விஷயங்கள் புதுசாக ஏதாவது எவிடன்ஸ் கிடச்சிருக்கா, இது எல்லாமே செய்தித்தாள்கள் தான் வரும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸ்போர்ட்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்போர்ட்ஸு அவங்க சார்ந்த நபர்கள், அவங்க எந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் நடந்தது, எத்தனாவது ஸ்போர்ட்ஸ் இது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 17, அண்டர் 18, அண்டர் 30 இப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி அது எந்த பிரிவுக்கு உட்பட்ட ஒரு விளையாட்டு அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. தேசிய பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் விருதுகள் அப்படிங்கும்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎன்ஓ, யுனிசெஃப், யுனெஸ்கோ, WTO, UNDP ப்ளஸ் அவங்க கொடுக்குற விருதுகள் என்னென்ன புரியுதுங்களா, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆங்கில சுருக்கப்பட்ட எழுத்துக்களின் விரிவாக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சரிங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோன்னு கொடுத்துட்டு அதுக்கு என்ன விரிவாக்கம், DRDOன்னு கொடுத்துட்டு அதுக்கு என்ன அந்த விரிவாக்கம், நாசான்னு கொடுத்துட்டு அதுக்கு என்ன விரிவாக்கம், சரிங்களா, இப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து வர புத்தகங்கள் மற்றும் அதன் எழுத்தாளர்கள், அதான் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். சரிங்களா? முக்கியமாக செய்தித்தாள்கள் என்னென்ன வருதோ அதை மட்டும் படித்தா போதுமானது. நெக்ஸ்ட் பாருங்கள், பிரபலங்களின் புனைப்பெயர்கள். முக்கியமான பிரபலங்கள் அவங்களுடைய பிறந்த தினம், இறந்த தினம் வரும். அப்போ அவங்கள பற்றி சின்ன சின்ன ஆர்டிக்கல் வந்து நியூஸ் பேப்பரில் போட்டிருப்பாங்க. எல்லா தலைவர்களை பற்றி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடைசி 6 மாதத்தில் யாருடைய பிறந்த தினம், யாருடைய இறந்த தினம், சரிங்களா, யாராவது புதுசாக வந்து விருது வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு புனைப்பெயர் இருக்கும். அதை மாதிரிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் பொது தொழில்நுட்பம். சரிங்களா? ஸோ அதை டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஏதாவது இருக்காங்கிறது. இந்தியாவும் அதான் அண்டை நாடுகளும். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை நடந்தது, அந்த தீவிரவாதி தாக்குதல் நடத்தினாங்க. சரியா? ஸோ அப்போ அது அந்த பகல்காம் தாக்குதல் சொல்கிறோமா இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இந்திய கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்தது, அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போ என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினத்திய இந்தியா மற்றும் அதன் தொடர்புடைய விவரங்கள். ஒவ்வொரு நாளும் இந்தியா வந்து மற்ற நாடுகளுடன் என்னென்ன உறவுகள் இருக்குது, என்னென்ன வந்து அந்த ஒப்பந்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க, எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் அதில் தெரிஞ்சுக்கங்க. கலை, இலக்கியம் மற்றும் இந்திய பண்பாடு. சரிங்களா? இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்கள் இருக்குது. அப்போ அந்த மாநிலங்கள் என்னென்ன அந்த நடன போட்டிகள் இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்னென்ன அந்த மாநில பறவை என்னது, மாநில விலங்கு என்னது, மாநில ஆறு என்னது அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் தமிழ்நாடு நடப்பு நிகழ்வுகள். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் எடுத்தால் நான் என்ன சார் படிக்கணும் அப்படின்னா இந்த தலைப்பு தான் படிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த தலைப்பு அப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு என்ன படிக்கணும்னு தெரியாதவங்களுக்கு இந்த தலைப்பு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த தலைப்பு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கும்பொழுது இந்த தலைப்பு ஓரியன்டாக ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா அதை பார்த்து டெய்லியும் ஒரு 5 பாயிண்ட் வரும். எத்தனை பாயிண்ட்டு? 5 பாயிண்ட் தான் வரும். 5லேருந்து ஒரு 8 பாயிண்ட் வரும். ஸோ அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். டெய்லி சாப்பிடும் போது ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசும்போது சும்மா அதை பற்றி பேசணும். ஸோ அப்போ நீங்கள் இதுக்கு படிக்கிறதுக்குன்னு சொல்லி தனியாக டைம்லாம் ஒதுக்காதீங்க. ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுறீங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணுறீங்க. நோட் பண்ணதை ஃபோனில் எடுத்து அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிங்க. எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது, பசங்கள்கிட்ட பேசும்போது, சாப்பிடும்போது எடுத்து அப்படியே ரீகால் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் அந்த நியூஸ் படித்தேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இப்படி படிக்கிறது வந்து எப்பயுமே மறக்காது. சரிங்களா? கற்றலை விட கேட்டலை நன்றுன்னு சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடுங்க. சரிங்களா? இதை தாண்டி வெறும் நியூஸ் பேப்பரை படிக்கிறத தாண்டி நான் ஸ்டேட் ரேங்க் வாங்கணும், ஒரு மார்க் கூட மிஸ் ஆகக்கூடாது, நான் இதுதான் என்னுடைய லைஃபு, இந்த டைம் நான் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறவங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இந்த பொது அறிவு பகுதியும் சேர்த்து படிச்சுக்கிங்க. இதுக்கான மெட்டீரியல் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நம்ம செப்பரேட்டாக அனுப்புவோம். நம்மக்கிட்ட ஜாயின் பண்ண பசங்களுக்கு, கிளாஸ் ஜாயின் பண்ண மாணவர்களுக்கு செப்பரேட்டாக இதனுடைய பேட்ச் வந்து என்ன பண்ணுவோம்,
நம்ம இதை அனுப்புவோம். ஒவ்வொரு தலைப்புக்கும் நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணி அனுப்புவோம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு, இந்திய பாரம்பரிய நடனங்கள் மற்றும் நடனங்களோடு தொடர்புடையவர்கள். சரிங்களா? இந்தியாவில் பாரம்பரிய அந்த ஃபுல்லாக நடனங்கள் இருக்குல்ல, என்னென்ன டான்ஸு, அதுக்கு யார் யார் தொடர்புடையவங்க, அதில் மாஸ்ட்ரோ இருப்பாங்கல்ல, பன்னாட்டு நிறுவனங்களின் தலைமையகம், அது தொடங்கப்பட்ட ஆண்டு மற்றும் தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்டர்நேஷ்னல் சொசைட்டிஸ் இருக்கா இல்லையா, யூஎன்ஓ, யூனிசெஃப். ஸோ அதனுடைய அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, அதனுடைய விரிவாக்கம் என்னது, அது வந்து இப்போ தலைவர் யார் இருக்கா, அதனுடைய செயல்பாடு என்னது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவின் சுற்றுலாத்தலம் மற்றும் மலைவாழ் இடங்கள், இந்தியாவில் என்னென்ன சுற்றுலாத்தலங்கள் இருக்குது, என்னென்ன மலைவாழ் இடங்கள் இருக்குது, எந்த இடத்துல லொக்கேஷன் இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ஓகே இது சொல்லிடுச்சு இங்கே இது சொல்லிடுச்சு. இந்தியா இது வனவிலங்கு சரணாலயங்கள். இந்தியாவில் என்னென்ன வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்குது, அது எந்தெந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்துல அந்த வனவிலங்கு சரணாலயங்களில் என்ன விலங்கு வந்து ஸ்பெஷல், அது வந்து அழியும் தருவாயில் இருக்கா, இல்லை அதிகமாக குட்டி போட்டு இனவிருத்தி பண்ணிருக்குதா, இப்போ அது எத்தனை எண்ணிக்கையில் இருக்குது, இந்தியாவில் புலிகள் எண்ணிக்கை எத்தனை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்தியாவில் வந்து பார்த்தா பறவைகள் சரணாலயம். ஒவ்வொரு பறவை சரணாலயக்கும் ஒவ்வொரு பறவைகள் வந்து பார்த்தா ஸ்பெஷல், அதனுடைய குணநலங்கள் என்ன, அதுக்கு வந்து வெவ்வேறு பேர் ஏதாவது இருக்கா, இதெல்லாம் நியூஸ் பேப்பர் ஓரியன்டாகவே நீங்கள் படிக்கணும். இந்தியாவில் ரயில்வே மண்டலங்கள் எத்தனை மொத்தம், அது எந்தெந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்திய விமான நிலையங்கள் முக்கியமாக. சரிங்களா? ஒவ்வொரு விமான நிலையங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, அந்த விமான நிலையங்களுடைய பெயர்கள் என்னென்னது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தா சென்னையில் வந்து என்னது காமராஜர் விமான நிலையம், அறிஞர் அண்ணா விமான நிலையம் இருக்கா இல்லையா, அது மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்படை பயிற்சி அந்த விவரங்கள், கப்பல் படை, விமானப்படை, இராணுவப்படை. ஒரு நாடு இன்னொரு நாடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இணைந்து இந்த மாதிரி பயிற்சி, இந்த இராணுவ பயிற்சி, கப்பல் படை பயிற்சியெல்லாம் செய்வாங்க. அதுக்கு பேர் என்னது, என்ன நோக்கத்துக்காக பண்ணுறாங்க. பல்வேறு துறைகளின் தந்தைகள், வரலாற்று துறையின் தந்தை. சரிங்களா? அதே ஒரு புவியியலின் தந்தை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவியலின் தந்தை அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிங்க. இந்தியாவின் அணைகள் மற்றும் ஆறுகள், என்னென்ன டேம்ஸ் இருக்குது, என்னென்ன ரிவர்ஸ் இருக்குது, எந்த இடத்துல ஆரம்பிக்குது, எந்த இடத்துல போய் முடியுது, அந்த டேமுடைய கெப்பாசிட்டி என்ன, அதில் என்ன நீர்வீழ்ச்சிகள் இருக்குது, அது மூலமாக என்ன வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இந்திய கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்தியாவின் தேசிய பூங்காக்கள் மற்றும் சரணாலயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னென்ன இடத்துல நேஷனல் பார்க் இருக்குது, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் எங்கெங்கே இருக்குது. சரிங்களா? இந்த லொக்கேஷன் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இந்தியாவின் உயிர்கோள காப்பகங்கள், அதான் பயோஸ்பியர் என்னென்னது, புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர்கள். சரிங்களா? புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், முக்கியமான புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இருக்கும். ஒரு செலக்டடாக ஒரு 10 தெரிஞ்சிக்க போதுமானது. சரிங்களா? ஸோ அப்போ இந்தியாவின் அது இது புவிசார் குறியீடு பெற்ற பொருள்கள். சரிங்களா? ஜிஐ டேக் இருக்குதா இல்லையா, இப்போ திண்டுக்கல் பூட்டு, மதுரை மல்லி இப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, ஒவ்வொரு ஏரியாவுக்குமே ஒவ்வொரு பொருள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அப்போ அது வந்து எந்த ஆண்டு அதுக்கு வந்து பார்த்தா ஜிஐ டேக்கை அப்ரூவ்டு கொடுத்தாங்க, இப்போ ரீசெண்டாக எது கொடுத்தாங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ முக்கியமாக இந்த ஜிஐ டேக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2024, 25 இந்த 2 வருஷத்தில் என்னென்ன கொடுத்தாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்திய மாநில மற்றும் யூனியன் பிரதேச தலைநகரங்கள் என்னென்ன, ஸ்டேட்டுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னது, அது தலைநகரங்கள் என்னது, யூனியன் பிரதேசத்தோட தலைநகரம் என்னது, அப்போ அதனோட சிஎம் யார், அதனுடைய கவர்னர் யார், அதனுடைய லெப்டினன்ட் கவர்னர் யார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டாப் ரேங்க் எடுக்கணுமா, இதெல்லாம் படித்து தான் ஆகணும். சாரி, இவ்வளோலாம் படிக்கணுமா, இதெல்லாம் படிச்சிங்கன்னா உனக்கு நல்லது. சரிங்களா? ஓகே. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த டாபிக்லாம் கொடுக்குறோம். இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட தலைநகரங்கள். நெக்ஸ்ட்டு உலக நாடுகள் மற்றும் தலைநகரங்கள். புரியுதுங்களா? ஸோ பிரேசிலோடைய தலைநகரம் என்னது, எல்லாரும் சொல்லுவாங்க ரியோ டி ஜெனிரோன்னு சொல்லுவாங்க, தப்பு. பிரேசிலோட தலைநகரம் என்னது, பிரேசிலியா. ஃபாரினில் இருக்கவங்க இந்தியாவோட தலைநகரம் வந்து மும்பைன்னு சொல்லுவாங்க சில பேர். சரிங்களா? டெல்லின்னு தெரியாது அவங்களுக்கு, ஏன்னா டெல்லியை விட மும்பை வந்து வேர்ல்டு வைடாக ரொம்ப ஃபேமஸ்ஸு, அந்த மாதிரி சொல்கிறேன் நான். சரிங்களா? இது மாதிரிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. இந்தியாவின் தேசிய சின்னங்கள் என்னென்னது, தேசிய பறவைகள் என்னது, தேசிய விலங்குகள் என்னது, நேஷ்னல் ரிவர் என்னது, நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல் என்னது, நேஷ்னல் ஹெரிட்டேஜ் ரிவர் என்னது, அனிமல் என்னது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. இந்தியாவின் குடியரசுத் தலைவர்கள், அவருடைய குரோனாலஜிக்கல் ஆர்டர் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் சிறப்பு பேர் இருக்கும். சரிங்களா? ஸோ அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும். ஸ்பீஸ் மேன், அமைதி மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார். சரிங்களா? இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு முதல் வந்து பார்த்தோன்னா தலித் குடியரசுத் தலைவர் யார், முதல் ட்ரைப் குடியரசுத் தலைவர் யார், முதல் குடியரசுத் தலைவர் யார், சயின்டிஸ்டாக இருந்த குடியரசுத் தலைவர் இருந்தவர் யார், ஆசிரியராக இருந்து குடியரசுத் தலைவர் இருந்தவர் யார், எக்கனாமிக் பேஸில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் யார், இப்படிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் வந்து இந்த எக்ஸாமில் வந்து கிராக் பண்ண முடியுங்கிறத புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இவ்வளோ டாபிக் படிக்கணுமானா நீங்கள் படிக்கணும், ஸ்டேட் ரேங்க் வாங்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள்,
ஸோ துணை குடியரசுத் சொல்லட்டுமா? நெக்ஸ்ட்டு இந்தியாவின் பிரதம மந்திரிகள். ஒவ்வொரு பிரதம மந்திரி எந்த ஆண்டு இந்த பதவியில் இருந்தாங்க, அவங்களுக்கான சிறப்பு பெயர்கள் என்ன, தமிழக முதலமைச்சர்கள், முக்கியமாக வந்து பார்த்தோன்னா காங்கிரஸ் மாநாடு மற்றும் தலைவர்கள். சரிங்களா? 1885 காங்கிரஸ் மாநாடு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதிலிருந்து இப்போ 1945 1955 வரைக்கும் ஆவடி காங்கிரஸ் மாநாடு வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிறகு இந்தியாவும் அதன் அண்டை நாடுகளும் முக்கிய எல்லை கோடுகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து பத்திரிகைகள், அதன் ஆசிரியர்கள். சரிங்களா? கண்டங்கள் மற்றும் அதன் சிறப்புகள். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 2011. அப்புறம் இந்த 2026 27 வந்து புதுசாக வந்து பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்க போகிறாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் செய்தி. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ராக்கெட் விஞ்ஞானம், அப்புறம் தொழில்நுட்பம் மற்றும் அதை தொடர்புடைய அமைப்புகள். இந்தியாவின் பழங்குடியினர் அவர்களின் நடனம் மற்றும் அந்த திருவிழாக்கள். இந்தியாவில் என்னென்ன ட்ரைப் இருக்காங்க, அவங்க என்னென்ன நடனங்கள், அவங்களுடைய கலாச்சார பண்பாடு என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். உதவி எண்கள் மற்றும் செயலிகள். சரிங்களா? இப்போ எப்படி 108 101 100 இதெல்லாம் வந்து என்னென்ன விஷயத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவசர எண்கள், எமர்ஜென்சி மொபைல் நம்பர்னு சொல்லுவாங்க. முக்கியமான ஆப் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தா காவலன் ஒரு ஆப் இருக்குது. சரிங்களா? காவலன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் என்ன ரீசனுக்காக கொண்டு வந்திருக்காங்க? சரிங்களா? அந்த SOS இதெல்லாம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் பற்றி கொஞ்சம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து போலீஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க. இந்தியாவின் முக்கிய வேளாண்மை புரட்சிகள். சரிங்களா? ஸோ வெண்மை புரட்சி, விவசாய புரட்சி, பசுமை புரட்சின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. இந்தியாவின் முக்கிய ஆற்றல் நிலையங்கள் என்னென்ன தெர்மல் பவர் இருக்குது. இந்தியாவின் முக்கிய துறைமுகங்கள் மற்றும் கடற்கரைகள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் முக்கிய நெடுஞ்சாலைகள் NH. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்கள் மற்றும் நிதி ஆயோக். இது ஸ்கூல் புக்கில் 6 to 10 வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இப்போ ரீசன்ட் தலைவர் யார், அது எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். இந்தியாவின் முக்கிய ஆளுநர்கள், இந்தியாவின் முதன்மை ஆளுமைகள், இது பெண்கள். சரிங்களா? அப்படின்னா என்னது? இந்தியாவின் முதல் கவர்னர் யார், இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் யார், இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார், இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் யார், முதலில் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் பெண்மணி யார், அதேமாதிரி இந்தியாவின் முதன்மையான ஆண்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள். சரிங்களா? இவ்வளோ டாபிக் இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா எல்லா டாப்பிக்கும் ஒரு 10 பாயிண்ட் தெரிஞ்சுக்கப்பா. செலக்டடாக ஒரு 10 பாயிண்ட் தெரிஞ்சுக்க. ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து நான் 10 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் படிங்க. அடுத்து பாருங்கள், மத்திய மாநில அரசருடைய முக்கிய திட்டங்கள் 1920 அதை நீதி கட்சி ஆரம்பித்ததில் அதிலிருந்து 2025 இப்போ வரைக்குமே நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 ஸ்கீமையுமே முக்கியமான ஸ்கீமை படிச்சுக்கிங்க. முக்கியமாக இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு 2 இயர்ஸில் நடந்த இந்த DMK கவர்மெண்ட் கொண்டு வந்த 2 இயர்ஸில் நடந்த ஸ்கீமை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ரிப்பீட்டடாக வரும். இந்த காலை உணவு திட்டம், விடியல் பயணம், இது மாதிரிலாம் சொல்கிறாங்களா இல்லையா? இது மாதிரிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் மார்க் எடுத்துடலாம். இதை தாண்டி முக்கிய தினங்கள், ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு முக்கிய தினங்கள் இருக்கும்ல, ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு 10 தினங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரே அடியாக படித்தா கஷ்டமாக தான் இருக்கும். டெய்லியும் கொஞ்சம் ஒவ்வொரு தலைப்பில் இருந்து 10 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தலைப்பில் இருந்தும் 10 பாயிண்ட் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிறத தாண்டி ஸ்ட்ராட்டஜிக்காகவும் நீங்கள் படிக்கணும். இதுக்கு நாங்கள் தனியாக நோட்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இதையும் நீங்கள் படிக்கணும். நாங்கள் வந்து ஸ்கூல் புக்கு மட்டும் படிச்சுட்டு போகிறோம், பாஸ் பண்ணிடுறோம். பாஸ் பண்ணுவீங்க, அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் வரும்பொழுது உங்களுக்கு ரிசல்ட் வராது. ஏன்னா ஸ்போர்ட்ஸு, NCC, NSS இந்த சர்டிஃபிகேட்டில் சில பேர் மார்க் வாங்குவாங்க, பல பேர் மார்க் வாங்க மாட்டாங்க. எல்லாருமே டபுள் ஸ்டார் வாங்க மாட்டாங்க. சில பேர் வாங்குவாங்க, சில பேர் வாங்க மாட்டாங்க. ஸோ ரிட்டனில் எந்த அளவுக்கு நீங்கள் மார்க் அழுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஒரு மார்க்கு கூட உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு வளவளன்னு கொடுத்துருக்கேன். ஒரு தலைப்புலேருந்து நீங்கள் குறைஞ்சது 10 பாயிண்டாவது தெரிஞ்சுக்கிங்க. இப்போ வனவிலங்கு சரணாலயம்னா அதில் 10 பாயிண்ட்டு, இதுமாரி பறவைகள் சரணாலயம்னா அதில் 10 பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 10 பாயிண்ட்லேருந்து டேரெக்டாக வந்து அட்டன் பண்ணு. டேரெக்டாக வரலையா, நீ படித்த 10 பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு வராத கொஸ்டின் எல்லாத்தையுமே ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு அந்த 10 பாயிண்ட் யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக்கு அந்த பொது அறிவு பகுதியை எப்படி அணுகலாம், எதை படிக்கலாம், சரிங்களா, என்னென்ன தலைப்புகளை படிக்கலாங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய PC பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கான அப்டேட் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.